அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட் சீரியஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் சண்டே கொடுத்துட்டு வரேன். ஸோ இந்த சண்டேயில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு சண்டே உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் சர்ச் வந்து கண்டென்ட் கொடுத்து கேம் தியரிலேருந்து அண்ட் இன்டிஜெட் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருந்தேன். ஸோ அதனுடைய சொல்யூஷன்ஸ் அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டே வருவோம். டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். யூஜிடிஆர்பி அண்ட் பிஜிடிஆர்பி ரெண்டுத்துக்குமே வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். ஃபுல் செட்டு மெட்டீரியல் வந்து பிஜிடிஆர்பிக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும். அதாவது அந்த பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல், அப்புறம் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ், எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ், ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு, அப்புறம் டெஸ்ட் சீரியஸ், இது மொத்தமாக சேர்ந்து காம்போ ஆஃபரில் உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு மெட்டீரியல் வேணுன்றவங்க இப்போயே புக் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. புதுசாகவும் டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் சீரியஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து டெஸ்ட் சீரியஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் அவங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே வாங்க. நிறைய கண்டென்ட்டு புதுசாக உங்களுக்கு நான் நிறைய டெஸ்ட் சீரியஸ் கொஷின் கொடுத்துக்கிட்டே வருவேன். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வரும். எவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறீங்களோ அவ்வளோவும் நல்லது. பட் எல்லா கொஷினுமே நீங்கள் நீட்டாக தெரிஞ்சுக்கிட்டு போகணும். வெறும்னே கொஷினை வந்து எனக்கு கொஷின் வந்துருச்சு நான் டிக் அடிச்சிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சிக்காமல் அதுக்குன்னு ஒரு டைம் அவர் கொடுத்து அதுக்குன்னு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்து உட்காந்து ஒர்க் பண்ணி பார்த்துட்டு போங்க. இப்போ ஒன் டே டைம் போல் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஒன் டேக்கு இப்போ ஒரு கொஷின் இருக்குன்னா அந்த கொஷினுடைய கண்டென்ட் என்ன சொல்லுது, அதில் என்னென்ன ஏரியாஸ்லாம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க, அப்போது அதுக்குள்ளே இருக்கிற கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் எல்லாமே உங்களால் கலெக்ட் பண்ணி எழுத முடியுதா அப்படின்னு தான் நீங்கள் படிக்கணும். ஒவ்வொரு டைமுமே நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ இன்றைக்கி சண்டே டெஸ்ட்டுனா இன்றைக்கி சிலபஸ் நான் 1 வீக் கொடுத்துருவேன். ஸோ 1 வீக் சிலபஸ் நீங்கள் படிச்சுட்டு 1 வீக்குக்கான கண்டென்ட் அப்படியே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு கம்மிங் சண்டே டெஸ்ட்டுக்கு கொஷின் நீங்கள் ரெடியாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு கொஷின் அப்படியே தட்டி விட்டுருவேன் வாட்ஸ்அப் குரூப்பில். நீங்கள் வந்து சாம்பிள்ஸ் வேணும்னாலும் நீங்கள் டெஸ்ட் பை சீரிஸில் ஜாயின் பண்ணுறவங்க சாம்பிள்ஸ் பார்த்துக்கலாம். ஒரு 7 புக்லெட் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ செம்ம புக்லெட் அது. அந்த புத்தகத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எம்சிக்யூ கலெக்ஷன் சொல்லிட்டு இது போல் கொஷின் கலெக்ஷன் புக்லெட் அது பெரிய ஸ்பைரல் இது. ஓகே, 10 சாப்டருக்குமே அந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 7000 ப்ராப்ளம்ஸ் கிட்ட கவர் ஆகிடும். மொத்த 3 புக்லெட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 புக்லெட்டில் 6000 ப்ராப்ளம் ஆகும். ஒரு 4 புக்லெட்டில் வந்து ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் வித் ஃபார்முலா புக்லெட்டு, அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரியஸ் கொஷின் கலெக்ஷன் சேர்த்து மொத்தமாக அடித்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த கொஷின் புக்லெட்ஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஒர்த்தான புத்தகம் அது. ஒரு 7 புத்தகம்னு சொல்லியிருப்பேன். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு 7 புத்தகமும். ஆல்ரெடி பிஜிடிஆர்பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15000 கொஷின் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 15000 கொஷின் வாங்கி படிங்க. ஸோ ஒரு வேறு லெவல் மெட்டீரியல் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க அந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் பார்க்குறச்ச. அதே போல் சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியலும் ஃபுல்லாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க அந்த கலெக்ஷன்ஸும் நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் பாருங்கள். அப்படியே ஒரு ஷார்ட்கட் மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏரியா பிடிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பேன். L1 of S by S square plus 1 அந்த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா. ஸோ L1 of S by S square plus A square ஹோல் ஸ்கொயர் வந்து T times cos 80. அவ்வளோதான். இது நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். அதே போல் A by S square plus A square ஹோல் ஸ்கொயர் வந்து T times sin 80 முடிஞ்சு போச்சு. ஸோ அங்கே என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்கு, ஏக்கு பதிலாக 1 கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த T cos Tன்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, ரொம்ப சிம்பிளுங்க. இது போல் நிறையா ரிசல்ட்ஸுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன், ஷார்ட்கட் போடுறதும் நிறையா ஃபார்முலாஸ் ரிசல்ட்டு தனியாகவே கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. டெஸ்ட்டு போட்டுக்கிட்டே வாங்க. டெஸ்ட்லாம் சும்மா வேறு மாதிரி கொஷின்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் சீரியஸ் புதுசாலாம் ரெடி பண்ணுறதுக்குலாம் இல்லை. அப்படியே உங்களுக்கு நியூ சிலபஸை அப்படியே கரைச்சி குடிச்சு சிலபஸ் கொஷின்ஸை பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போ அப்படியே ஷெடியூல் போட்டு வச்சுருக்கேன். இப்போ 11th சண்டே நீங்கள் என்ன டெஸ்ட்டு எழுதணுன்ற அளவுக்கு கொஷின்ஸ் கையில் ரெடியாக இருக்குது. ஸோ அந்த கொஷின்ஸ் அப்படியே எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. சிலபஸ் கொடுத்துருவேன். நான் என்ன சிலபஸ் கொடுக்குறோனோ அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கொஷின் வருது. பார்த்தீங்களா, டைலர் ரிமைண்டர், காட்சி ரிமைண்டர், டைலர்ஸ் திரத்தம் பேஸ் பண்ணி கொஷின். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும். எஸ்டின் புக்கு கொஷின் அப்படியே லைன் பை லைன் எடுத்திருக்கேன். எஸ்டின் புக்ஸ் அப்படியே லைன் பை லைன் கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, அல்ஜிப்ரா ஆரம்பம் புக்கு வால்டர் ரூடின். ஸோ அதுலேருந்து கொஷின் வரும். ஓகே, கோல்டுபர்க், இதெல்லாம் கோல்டுபர்க்கில் இருக்கிற கொஷின் கலெக்ஷன்ஸ். ஸோ எல்லா யூனிட்டுமே எல்லா ஏரியாவுமே நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டாண்டர்ட் ஆத்தர் வச்சு கரெக்டாக கொஷின் கலெக்ஷன்ஸ் ஒரு 7 புக்லெட் ரெடியாக இருக்குது. அந்த 7 புக்லெட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க டேரெக்டாக அந்த கொஷின் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணால் போதும். இல்லை சார் நான் கொஞ்சம் சப்ஜெக்ட்டு பார்க்கணும் அதுக்குன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் வந்து என்னுடைய ப்ளேலிஸ்ட்டு ப்ளஸ் ஃபுல் செட்டு மெட்டீரியல் அதை வாங்கிக்கங்க. பிஜிக்கும் யூஜிக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் ரெண்டுத்துக்குமே நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு துரைபாண்டியன் அந்த புத்தகத்தையும் கேட்டிருப்பேன், ஆறுமுகம் புத்தகத்தையும் கேட்டிருப்பேன்.
வெங்கடாச்சலபதி இந்த எல்லா புக்குமே உங்களுக்கு வந்து என்னென்ன கொஷின்ஸ் நீங்கள் பேசிக்காகவே தெரிஞ்சுக்கணும், நல்லா ஹையர் லெவலாகவும் கொஞ்சம் பார்த்துட்டு போகணும் அப்படின்ற அளவுக்கு இது எல்லாமே பக்காவாக ரெடியாக இருக்கும். ஸோ இது மெக்கானிக்ஸ், இது எல்லாமே மெக்கானிக்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின். ஓகே, ஸோ மேக்ஸிமம் ரேஞ்சு, டைம் ஆஃப் ஃப்ளைட்டு, அது ஹைட்டு, இங்கே கிரவுண்ட் லெவல்லேருந்து எவ்வளோ மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் பண்ணணும் அது எல்லாத்துக்குமே ஃபார்முலா. ஓகே, ஸோ என்ன தேவை எல்லாமே. ஓகே, ஹாரிசான்டல் பிளேன், இன்க்ளைன் பிளேனில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதை பேஸ் பண்ணி கேட்குற கொஷின் என்ன இல்லை பாருங்களேன், எல்லாமே இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ இந்த புக்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ நீட்டாக அவ்வளோ ஒர்த்தாக இருக்குன்றதை நான் உறுதியாக சொல்லுவேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து இந்த புக்ஸை புக் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு நிறைய கொஷின் கலெக்ஷன்ஸ் இப்போ டிஎன் செட்டுக்கும் புக்கு போட்டுட்டேன், அதுக்கும் புக்கு போட்டுக்கிட்டே வரேன், அதுக்குமே நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஓகே, இதெல்லாம் பாருங்களேன், சும்மா வேறு மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். ஒரு 7 புக்லெட் உங்களுக்கு கொடுப்பேன் நான். அந்த 7 புக்லெட் பிஜிடிஆர்பி மொத்தமாக கரைச்சி குடிச்சிடலாம். ஓகே, அது இல்லாமல் டெஸ்ட்டு வேறு நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. இப்போ பாருங்கள், இது போல் ரீமான் சம்மோட இன்டெகிரேஷன் வேல்யூஸ்லாம் கேட்பாங்க இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் நான் நீட்டாக கொஷின்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டேன். இதெல்லாம் நீங்கள் டேரெக்டாகவே கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நீங்கள் டேரெக்ட் கொஷினாகவே பார்க்கலாம் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸில். ஓகே, கொஷின் ப்ராக்டிக்ஸு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகணும், அதுதான் முக்கியம். நீங்கள் இதெல்லாம் ஃபிக்ஸட் பாயிண்ட் ஐட்ரேஷனில் கண்டிஷன்ஸ்லாம் கேட்குறது, அதாவது நீங்கள் வந்து கொஷின்ஸ் வந்து நான் எப்படி பார்க்கணும், இது பாருங்கள், இது தெரிஞ்சுங்களா, ஸ்டில்லிங் ஃபார்முலா அப்ளிகேஷன்ஸ் பேஸ் பண்ணி கேட்ட கொஷின்ஸ் கலெக்ஷன் இது எல்லாமே இருக்குங்க. ஸோ இந்த சீரியஸ் கன்வர்ஜன்ஸ் நீங்கள் ஒவ்வொரு கொஷினுமே வந்து அதில் இருக்கிற சொல்யூஷனோட கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டு போகணும். ஸோ இந்த கொஷின் கலெக்ஷன்ஸே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதுமானது. சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, அதே போல் யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, டிஎன் செட் எல்லாத்துக்கும் எம்சிக்யூஸ் ரெடியாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். புக் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 9384686847 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் செட்டு மெட்டீரியல் கொடுத்துருவேன். யூஜிடிஆர்பி அண்ட் பிஜிடிஆர்பி ரெண்டுத்துக்குமே ஃபுல் செட்டு மெட்டீரியல் இருக்குது, எம்சிக்யூ கலெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். மெட்டீரியல்ஸ் கலெக்ஷன்ஸ் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஓகே, இல்லை சார் நான் டெஸ்ட் பேட்ச் மட்டும் நான் தனியாக ஜாயின் பண்ணிக்கிறனாலும் நோ ப்ராப்ளம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கொஷின்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். என்ன 2% ஜீரோ சம் கேம் விச் ஒன் இஸ் ட்ரூன்னு சொல்லி கேட்குறாங்க. கெயின் ஆஃப் பிளேயர் ஈக்குவல் டு லாஸ் ஆஃப் பிளேயர் டு அதர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் அது கரெக்ட். 2% ஜீரோ சம் கேம் பொறுத்தளவுக்கு 2% ஜீரோ சம் கேமில் பார்த்தீங்கன்னா கெயின் பிளேயர் ப்ளஸ் கெயின் பிளேயர் பி ரெண்டுமே வேல்யூனாக இருக்கும், ஆல்வேஸ் ஜீரோவாக இருக்கும். அப்போ என்ன சொல்ல வரும், கெயின் ஆஃப் பிளேயர்ஸ் ஈக்குவல் டு லாஸ் ஆஃப் தி அதர்ஸ். ஓகே, ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டுங்க, அது நோட் பண்ணிக்கோங்க. சேடல் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் இஃப் when the game is என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. மினிமேக்ஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் மின். ஸோ இது வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் சேடல் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஆல்ரெடி பார்த்துருப்போம் நம்ம அந்த 2x2 கேமில் வந்து பார்த்திங்கன்னா மினிமேக்ஸ் மேக்ஸ் மின் கண்டுபிடிச்சி ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்போது சேடல் பாயிண்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். கரெக்டுங்களா? அடுத்து த ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜி கரஸ்பாண்டிங் த சேடல் பாயிண்ட் நவா இருக்கும் அப்படி சொல்லிக்கிறேன். பியூர் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜிஸ் கரஸ்பாண்டிங் டு த சேடல் பாயிண்ட் இஸ் நத்திங் பட் பியூர் ஸ்ட்ராட்டஜிஸ். பாருங்கள், இதெல்லாம் கொஸ்டினாக நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. கன்சிடர் த பே ஆஃப் மேட்ரிக்ஸ், இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். எந்த ரோ எதை டாமினேட் பண்ணுது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ரோ வந்து எல்லா எலமெண்ட்டை விட பெருசு தான். அப்போ ஃபஸ்ட் ரோ வந்து செகண்ட் ரோவை டாமினேட் பண்ணுது. அப்போது பாருங்கள், ரோ 1 டாமினேட்ஸ் ரோ 2ன்றது கரெக்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரெக்ட். ஸோ இந்த கேமுக்கு சேடல் பாயிண்ட் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2% ஜீரோ சம் கேமில் வந்து சேடல் பாயிண்ட் தான் வரும். பே ஆஃப் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க பார்ப்போம். அக்கார்டிங் டு த டாமினேட் பிரின்சிபல் த டாமினேட் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. must be retained, becomes optimal, can be eliminated, must be duplicated சொல்லுவாங்க. becomes optimal. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட் இதுக்கு. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான் உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துட்டு வரேன். இது போல தான் இருக்கும். நிறைய கொஷின்ஸ் வந்து சொல்யூஷனும் ஒர்க்கிங் மாடல் கொஷின்ஸ்லாம் நிறையா நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். ஓகே, ஸோ அடுத்து பார்ப்போம். மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் மீன்ஸ்னான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அசைனிங் ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரெக்ட். இது வந்து மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் எதை மீன் பண்ணுது அப்படின்னா assigning the probability to the strategies. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரெக்ட். கிராஃபிக்கல் மெத்தட் ஜென்ரலி யூஸ் டு சால்விங்னான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி 2 rows 2 columns அப்படின்ற கணக்கு தான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று 2x n கேமாக இருக்கும், இல்லை m×2 கேம்ஸாக இருக்கும். கிராஃபிக்கல் மெத்தடில் இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ ஒன்று இப்படி இருக்கலாம், இல்லை இப்படி இருக்கலாம். ஆனால் பட் உங்களுக்கு எது 2 காலம் இல்லைனா 2 ரோ இருக்கணும், அது மைண்டில் வச்சுக்கணும் நீங்கள். அடுத்து பாருங்கள், கிராஃபிக்கல் மெத்தட் ஆஃப் பே ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ரெப்ரசன்ட் பை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஸ்ட்ரைட் லைன்ஸ் கரெக்டுங்களா? ஸ்ட்ரைட் லைன்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், கிராஃபிக்கல் மெத்தடில் உங்களுடைய பே ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை வந்து என்னவோ பார்ப்போம், ஸ்ட்ரைட் லைன்ஸாக பார்ப்போம். ஸோ அந்த கிராஃப் போடும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பர்சன்லேருந்து அந்த பர்சனுக்கு கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் தான் கொடுப்பீங்க. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து இன் ப்ரோக்ராமிங் டிஃபர்ஸ் ஃப்ரம் த எல்பிபி பிகாஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டிசிஷன் வேரியபிள் மஸ்ட் பி டேக்கன் இன்டு இன்டிஜர் வேல்யூஸ். ஸோ அதனால தான் இன்டிஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ் வந்து டிஃபர்ஸ் ஃப்ரம் எல்பிபின்றது காரணம் என்னன்னு தெரியுதுங்களா? டிசிஷன் வேரியபிள் மஸ்ட் பி டேக்ஸ் த இன்டிஜர் வேல்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து பாருங்கள்,
த பிரான்ச் அண்ட் பவுண்டர் பிரைமரி யூஸ் டு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த மெத்தடுக்கு? இன்டிஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்துக்கு தான் பிரான்ச் அண்ட் பவுண்டர் மெத்தட் வச்சு சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஃப்ராக்ஷனல் பார்ட்டை வந்து அந்த ஒமிட்டிங் த டெசிமல் பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் தூக்கிட்டு நீங்கள் இன்டிஜர் பாயிண்ட்ஸ் தூக்கிட்டு வருவீங்க. In a branch and boundary method, branching occurs when என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இன்டிஜர் சொல்யூஷன் அப்டைண்டாக இருக்கும் போதா இல்லை அப்ஜெக்டிவ் வேல்யூஸ் 0வாக இருக்கும் போதா எல்பி ரிலாக்ஷன் கிவ் த ஃப்ராக்ஷனல் சொல்யூஷன்ஸா ஸோ கன்ஸ்டன்ட் டிஸ்அப்பியரான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்பி ரிலாக்ஸேஷன் கிவ்ஸ் தி ஃப்ராக்ஷனல் சொல்யூஷன்ஸ். அப்போ தான் வந்து நம்ம பிரான்ச் அண்ட் பவுண்டரி மெத்தட் வந்து நம்ம கொண்டு போவோம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஷீ கரெக்ட். ஓகே, ஸோ டோட்டலாக இது வரைக்கும் ஒரு 11 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்போம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ரிமைனிங் செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு நான் டீச் பண்ணிகிட்டே வரேன். இந்த எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஒர்த்தான கொஷின் கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே மிஸ் பண்ணிடாதீங்க. நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான். எக்ஸாம் ரிசல்ட் வந்த பிறகு படிச்சுக்கலாம், எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிச்சுக்கலாம் அப்படின்றத தாட் ட்ரிக் போட்டு இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய பிளேசஸில் நிறைய பேர் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து ஹோம்லியாக இருக்கவங்க, அவங்க வீட்டிலேருந்து படிக்க முடியும் அப்படின்ற சோர்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு மட்டுமே என்னுடைய மெட்டீரியல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணி படிச்சிருந்தாலும் நோ ப்ராப்ளம். நீங்கள் மெட்டீரியல் வாங்கி பார்த்து பாருங்கள். நீங்கள் படித்த இன்ஸ்டியூட்டை விட 100 மடங்கு அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா அங்கே படிக்கிற நாலேஜை விட நான் கொடுக்குறது 100 மடங்குக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நான் சும்மா பேருக்கு சொல்லலை, கொஷின் கலெக்ஷன்ஸ் பேசும். நான் யார் அப்படின்றது இந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் பேசும். வெறுமனே ஏதோ ஒன்று கொடுத்து ஏதோ ஒன்று படிக்க சொல்லி அப்படி அந்த நாலேஜ் மைண்ட் வந்து வேஸ்ட்டுங்க. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு வந்து என்ன தேவை, என்னென்ன டேட்டா சிலபஸ் வைஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் எதை தான் பார்த்துக்கணும் அப்படின்றதெல்லாம் மெட்டீரியலாகவும் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் புக் பண்ணி படிங்க. ஃபுல் செட்டு மெட்டீரியல் வேணுமா, எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் வேணுமா, நீங்கள் படிக்கிற வீக்கை வந்து நீங்கள் கரெக்டாக டெஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட்டு போடுவேன். அப்போ இந்த சண்டேல நான் இந்த டெஸ்ட் நான் எழுதிட்டேன், இதில் இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கேன், இதில் இவ்வளோ நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, இதில் நான் சரியாக பண்ணலை அப்படின்றது நீங்களே உங்களை செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு அது ஒர்த்தாக இருக்கும். ஓகே, ஸோ மிஸ் பண்ணாமல் படிங்க. உடனே புக் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ புக்கிங் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ யாருக்கெல்லாம் புக் பண்ணுறீங்களோ மேக்ஸிமம் 2 டேஸ்க்குள்ளே பார்சல் வந்து கொரியர் போட்டுருவேன். ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி ஃபுல் டே புக்கிங் எடுப்பேன். ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் பார்சல் போகும். ஸோ அதே போல் தான் டெய்லியும் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் இந்த புக்ஸ்லாம் வாங்கி படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாதாரணமாக விஷயம், அதாவது நீங்கள் வெறும் சப்ஜெக்ட்டு வெறும் புக்கை பார்த்து புரட்டிட்டு போயிட்டோன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கொஷின்ஸை பார்த்தோன்னே இதுதான் கரெக்டுன்னு உங்களால் அடிக்க முடியாது. பட் இந்த கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகும்போது தான் உங்களுக்கு தெரியும், இந்த கொஷினுக்கு இதுதான் ஆன்சர், இப்படி தான் நம்ம அட்டன் பண்ணணும், இதுக்கு வந்தால் நம்ம இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் கிளாஸ் கொடுத்துட்டே வரேன். அந்த கிளாஸும் நீங்கள் கவனிக்கணும். எல்லா கிளாஸும் நீங்கள் பார்த்துக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள், கன்யூஸ் ஃபங்க்ஷனான காம்பாக்ட் செட் என்னவாக இருக்கும், பவுண்டடா அப்படி சொல்லி. ஆமாம், பவுண்டட் தான். அதே போல் கன்யூஸ் ஃபங்க்ஷனான காம்பாக்ட் செட் யூனிஃபார்ம்லி கன்யூஸ், அதுவும் நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணணும். அப்போது எவ்வளோ ரிசல்ட், எவ்வளோ ஐடியாஸ் நீங்கள் ஒரே கொஷின்குள்ளே பார்க்க முடியுன்றதெல்லாம் நீங்கள் டக்குன்னு யோசிக்கிட்டே வரணும். பாருங்கள், இது லிமிட் சுப்ரீம், லிமிட் இன்ஃபீரிமம், எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் ஆஸ் அ கன்வர்ஜன் சப் சீக்வன்ஸ், எவ்ரி மோனோடான் சீக்வன்ஸ் ஆஸ் அ கன்வர்ஜன் சப் சீக்வன்ஸ், எவ்ரி காஷஸ் சீக்வன்ஸ் ஆஸ் அ கன்வர்ஜன் சப் சீக்வன்ஸ். இதை பேஸ் பண்ணி எல்லா கொஷினுமே கொடுத்துட்டேன். அப்போது என்ன இல்லை பாருங்கள், எல்லா ஏரியாவும் இருக்குங்க. ரொம்ப ஒர்த்தான புத்தகம், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த புத்தகம் வந்து அவ்வளோ லெவல் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பேசும். ஸோ 7 புக்லெட் காம்போ ஆஃபர் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் யூஜிடிஆர்பிக்குன்னு கேட்டு வாங்குங்க வித் டெஸ்ட் பேட்ச் சீரியஸோட. ஓகே, என்கிட்ட சஃபிஷியன்டான ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம்னா நோ ப்ராப்ளம், அது உங்கள் விருப்பம். ஸோ ஒன்லி டெஸ்ட் பேட்ச்னாலும் ஓகே, எம்சிக்யூஸ் வித் டெஸ்ட் பேட்ச்னாலும் ஓகே, ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் வித் டெஸ்ட் பேட்ச்னாலும் ஓகே. பிஜிக்கு எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் 15,000 கொஷின் இருக்குது, அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ வர மாதிரி இருக்கும். அது டெஸ்ட் சீரியஸில் போட்ட கொஷின்லாம் ஃபுல் லென்த் டெஸ்ட்டு கொஷினும் வச்சுருக்கேன். ஒரு 40 டெஸ்ட் இருக்குது, ஃபுல் லென்த் டெஸ்ட்டு. அப்புறம் சாப்டர் வைஸ் ஸ்டடி பண்ண எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு எந்த அளவுக்கு பவராக இருக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய ஒர்க்கு ஃபுல்லாகவே இதுதான், இதிலே தான் அப்படியே முழுகிருக்கும். ஸோ இந்த உங்களுக்கு டிஆர்பி போர்டில் நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணி நல்ல ரிசல்ட்டை கொடுக்கணும் அப்படின்றத மட்டும்தான் மைண்டில் வச்சு கொஷின்ஸ் ரெடி பண்ணுறதும் சரி, எல்லா ப்ராசஸுமே இதிலே கம்ப்ளீட்டாக இருக்குது. நீங்கள் கிளாஸ் எதுவும் தேவைப்படாது. உங்களுக்கு வந்து என்னுடைய கிளாஸஸ் ஃபுல்லாகவே யூடியூப்பில் இருக்கும். நீங்கள் போய்ட்டு யூடியூப்பில் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துக்கலாம். மொத்த கிளாஸும் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிறதா உங்களுக்கு கிளாஸே. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் வந்து ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கி படிக்க வேண்டிய விஷயம். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.